தயவுள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் அப்போஸ்தலர் 27:24. தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை கேட்டவுடன் கர்த்தர் நம் வாழ்வில் சிறு வயது முதல் இந்நாள் வரை பாராட்டின தயவை நினைத்து பார்க்க தோன்றுகிறது. ஆண்டவரின் தயவுள்ள கரம் நம் மேல் இருந்ததினால்தான் இன்று நாம் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயை கிடைத்தது. கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கிற இந்த அடியன் ஆண்டவரின் தயவால் உயிர் வாழ்கிறேன். ஆண்டவரின் தயவு என் மேல் இல்லை என்றால் என்றோ மாண்டு போயிருப்பேன். கர்த்தருடைய தயவு என்னை வாழ வைத்தது. நன்றியை மறப்பது நன்றன்று. கர்த்தர் செய்த எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்காக எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்தார். குறிப்பிட்ட மனிதர்களோடு, அதிகாரம் படைத்த மனிதர்களோடு என எல்லாருடைய கண்களில் நமக்கு தயவு பண்ணினார். மனிதர்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை. மனிதர்களினால் நன்மைகள் பயக்கவில்லை. மனிதர்களால் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லாமல் அந்த மனிதர்களின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினது கர்த்தர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தயவு பண்ணுவார், அற்புதம் செய்வார். நிச்சயம் அதிசயம் நடக்கும். தயை செய்திருக்கிற அருள்நாதர் இயேசு இன்று இப்பொழுதே நம் வாழ்வில் தயை செய்வாராக. ஆண்டவர் நம்மேல் வைத்த தயவு பெரியது. ஆமென்.